இயேசுவின் கல்லறைக்கு வந்த பெண்களிடம் தூதன் கூறிய செய்தி இவ்வாறு உள்ளது. அஞ்சாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வாருங்கள், அவர் படுத்திருந்த இடத்தை பாருங்கள். இது இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மகத்தான அறிவிப்பாகும். I am the resurrection and the life. The one who believes in me will live, even though they die. And whoever lives by believing in me will never die. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தக்கலை டிவிஷன் கட்டிமாங்கோடு படைஸ்தலத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுதலின் பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்திருக்கிறீர். அதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த நாளை நாங்கள் இன்றைக்கு பண்டிகையாய் கொண்டாடுவதற்கு உதவி செய்தீர். உமக்கு நன்றி. இந்த ஊடகத்தின் வழியாய் ஒரு கூட்டம் பிள்ளைகளை சந்திப்பதற்கும் தேவன் உதவி செய்ததற்காய் நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் வந்து அப்பா அந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையில் உண்மை நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல பெரிய வாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, எங்களுக்காக மரித்து ஆண்டவரே எங்களுக்காக உயிர்த்து இந்த நாளிலும் ஏசப்பா பாவத்தின் அடிமட்டத்திலிருந்து எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி நாட்களில் நீங்கள் எங்களை ரட்சித்த ஒரு நன்மையை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்த கடந்து வந்திருக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளில் எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, கர்த்தாவே இந்த இடத்துல கூடி வந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, நன்மைகளினால கர்த்தர் நிரப்புங்க. ஏசப்பா, இன்னுமாப்பா உம்முடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற இன்னும் எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க. ஏசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் சபையில் நாங்கள் நடக்கிற ஏசப்பா ஒவ்வொரு ஆராதனையிலும் உம்முடைய கிருபை கூட இருக்க பண்ணுங்க. ஏசப்பா தகப்பனே, ஏசப்பா எங்கள் மத்தியில் ஆண்டவரை செய்தியை கொண்டு வருகிற தேவதாசன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காய் நன்றி. ஏசப்பா, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, எங்கள் டிவிஷனை ஆசீர்வதிங்க.
ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்கள் மாகாணத்தில் இருக்கிற எல்லா தலைவர்கள் மேலே உம்முடைய கிருபை தங்க பண்ணுங்க ஏசப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. இதன் மூலமாக எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அப்பா உம்முடைய பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ளுகிறார்களோ, இதன் நிமித்தமாய் இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனை நிமித்தமாய் எங்கள் ஜனங்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்கிறார்களோ, அவர்கள் செவிகள் திறக்க செய்யுங்கப்பா. ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும் அப்பா. பாவத்தின் அடிமத்திலிருந்து என் ஜனங்கள் மீட்கப்பட, ரட்சிக்கப்பட, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று ஜெயிக்கும் உடைவைகளே. ஆமேன் ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டுக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சிஷ்யரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவனுடைய தலையில் சுற்றிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்தில் வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். கர்த்தர் தாமே வாசித்த திருவசனம் மூலம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. என் பெயர் ஜாக்குலின். கட்டிமாங்கோடு படைஸ்தலத்திலிருந்து வந்திருக்கிறேன். தக்கலே டிவிஷன். எனக்கு திருமணமாகி 8 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன். கடவுள்கிட்ட ஜெபித்தேன். குழந்தை பாக்கியத்தை 2 குழந்தையை தந்தார். அந்த குழந்தையை மூத்த குழந்தையை ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்து இருக்கிறேன். எனக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் முதல் முறையாக தரிசனமானார்.
வேதாகமத்தில் அநேகருக்கு ஆண்டவர் தரிசனமானதாக பதிவுகள் இருக்கிறது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 வசனம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். மற்றும் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3 முதல் வார்த்தைகளை வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமாக சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அநேகருக்கு ஆண்டவர் தரிசனமானார். அப்போஸ்தலர்கள் 12 பேர், சீஷர்கள் 500 பேருக்கும் அதிகமானவர், பவுல் அப்போஸ்தலன், இப்படிப்பட்ட அநேகருக்கு ஆண்டவர் தரிசனமானாலும் முதல் முறையாக மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். என் அன்புக்குரியவர்களே, ஏன் ஆண்டவர் முதல் முறையாக மகதலேனா மரியாளை சந்திக்க வேண்டும்? மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வார்த்தைகள், ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்திற்கு வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒரு சில ஸ்திரீகள் ஆண்டவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் விடும்படியாக கல்லறையை நோக்கி சென்றார்கள். மார்க்கு சுவிசேஷம் 15 அதிகாரம் 46, 47 வசனங்களை வாசித்தால், அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை பார்த்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். யோவான் 20:1 நீங்கள் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இந்த 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது நமக்கு ஒன்று தெரியும். அதிக பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடம் அது. அதிக இருட்டு நிறைந்த ஒரு இடம். அதிகாலை நேரம் கல்லறை தோட்டம் என்பது ஒரு பெரிய தடை, பெரிய கல் அதற்கு எதிராக நின்றது. எந்த ஒரு ஆணினுடைய உதவியும் இல்லாமல் அதிகாலை நேரத்தில் ஒரு சில ஸ்திரீகள் மாத்திரம் கல்லறையை நோக்கி செல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யாருமே இல்லாத ஒரு சூழல், அதிக தடைகள் நிறைந்த ஒரு இடம், பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல். அதிகாலை நேரத்தில் கொஞ்சம் ஸ்திரீகள் மாத்திரம் ஒரு கல்லறை தோட்டத்துக்குள் செல்கிறார்கள் என்றால் இந்த உலகம் தவறாக பேசுகிற ஒரு சூழல். இந்த சூழ்நிலைகளை தாண்டி இயேசுவின் மேல் வைத்த அன்பு அவர்களை அதிகாலையிலே அழைத்து சென்றது. அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் பரலோகம் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு சவால் நிறைந்த வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரை நோக்கி செல்லுகிறவர்கள் முன்னோக்கி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த தடையும் அவர்களுக்கு அது ஒரு தடையாக இருக்காது. ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு என்று உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்னோக்கி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் சந்தித்த தடைகள் சாதாரணமானதல்ல. அதிகமான தடை, அதிக இருட்டு, அதிக பாதுகாப்பு நிறைந்த இடம். சாதாரணமாக இயேசு இறந்திருந்தால் அது நமக்கு தெரியாது. இது உலகத்தினுடைய சரித்திரத்தை மாற்றுவதற்கு ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு சவாலாய், பிலாத்துவின் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு சவாலாய் இருந்த ஒரு மனிதர் இறந்து போய் கல்லறையில் வைக்கப்பட்ட ஒரு சூழலில் அநேகரால பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கல்லறைக்கு முன்பதாக சென்று நிற்பதற்கு ஒரு அதீத தைரியம் வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் அநேக தடைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஆண்டவரோடு கூட இணைகிறோமா? இன்றைக்கு இந்த அதிகாலை நேரத்தில், இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் நாம் என்று யோசித்துக் கொள்வோம். முன்னோக்கி செல்லுகிறவனை நோக்கி மாத்திரமே தேவனுடைய முதல் தரிசனம் வர முடியும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வில்லியம் கேரி என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் நம்முடைய தேசத்தில், இந்தியாவில் வந்து நம்முடைய வேதாகமத்தை தமிழ் மொழியிலே மற்ற சில இந்திய மொழிகளிலே மொழிபெயர்த்து கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய மனிதர். அவருடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை. தன்னுடைய கைப்பிரதிகளால், தன்னுடைய கையால் எழுதப்பட்ட அநேக பிரதிகள் தன்னுடைய ரூமுக்குள்ளே, தன்னுடைய அறைக்குள்ளே வைத்திருந்த ஒரு ராத்திரி, எல்லாம் ஒரே நாள் ராத்திரியில் அவருடைய மொத்த பிரயாசமும் அழிந்து போன ஒரு ராத்திரி உங்களுக்கு தெரியும்.
எல்லா பிரதிகளும் தீயினால் எரிந்து அக்கினியினால் எரிந்து ஒன்றுமில்லாமல் நின்றபோது அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அது மட்டுமல்ல, தன்னுடைய ஒரே மகன் பீட்டர் என்கிற தன்னுடைய மகனை இழந்து அந்த மகனை தான் தன்னுடைய கையாலேயே குழி தோண்டி புதைத்த ஒரு சந்தர்ப்பம். இதை பார்த்து கொண்டிருந்த வில்லியம் கேரியினுடைய அந்த மனைவியினுடைய இருதயம் நிலை தடுமாறி, மனது தடுமாறி பைத்தியக்காரியாய் மாற்றப்பட்ட ஒரு மனைவியினுடைய ஒரு சூழலை பார்த்த வில்லியம் கேரி அவருடைய மனநிலைமை யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் சூழ்ந்தடித்தாலும் அவருடைய இருதயத்தில் பற்றி எறிந்த தரிசனத்தை மாத்திரம் அணைக்க ஒரு மனிதனாலே முடியவில்லை. என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த காலை நேரத்தில்? எவன் ஒருவனுக்கு தேவன் தரிசனமாக முடியும்? யார் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக முன்னோக்கி செல்கிறானோ, தடைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, அதிக பிரச்சனைகள் உண்டு, அதிக இருட்டு உண்டு, இருள் சூழ்ந்து வருகிற காலங்கள் அநேகம் உங்களுக்கும் எனக்கு வந்ததுண்டு. ஆனால் இந்த பயணத்தை தடுக்க ஒரு மனிதனால் முடியாது. அப்படி முன்னோக்கி செல்கிற ஒரு மனிதனை தேடியே உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் தேவன் வந்து நிற்கிறார். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் முதல் முறையாக மகதலேனா மரியாளுக்கு தேவன் தரிசனமாக காரணம், அவளுடைய இருதயத்தில் ஒன்று நினைத்தாள், எத்தனை தடைகள் வந்தாலும் என் இயேசுவை பார்க்க நான் போவேன். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, யோவான் 20வது அதிகாரம் 1-2 வசனங்கள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். லூக்கா 24:1 வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்திற்கு வந்தார்கள். இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது ஒன்று தெரியும். ஒரு சில ஸ்திரீகளோட மகதலேனா மரியாள் கல்லறைக்கு சென்றார். கல்லறைக்கு முன்பதாக சென்றிருக்கிற போது அந்த கல்லறை அடைத்திருந்த அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டாள். வேதத்தில் பதிவை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு நன்றாய் புரியும். உடனே மரியாள் ஓடினாள். அப்போ மற்ற ஸ்திரீகள் எங்கே போனார்கள்? என் அன்புக்குரியவர்களே, எல்லாரும் கூடி நின்றாலும் இயேசுவை காணவில்லை, கல்லறை புரட்டப்பட்டிருக்கிறது என்கிறதை அறிந்த அந்த சகோதரி, அந்த மகதலேனா மரியாள் உடனே ஓடினாள். அந்த இருட்டுக்குள்ளே, பாதைகள் சரியாக தெரியாத அந்த இருட்டுக்குள்ளே, எந்த ஆண் உதவி இல்லாத அந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் மேல வைத்த அந்த பாசம், ஆண்டவரை காணவில்லை என்கிற ஒரு எண்ணம் அவளை ஓட வைத்தது. என் அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் உண்டு. சில நேரத்தில் ஆலயத்துக்கு வருகிறதற்கு நம்ம நிறைய காரியங்களை சொல்லுவோம். சில பிரச்சனைகள், காய்ச்சல், வியாதி, போராட்டம், பிரச்சனை, வீடுகளில் நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் அநேகர் சொல்லுவார்கள், ஏன் திருச்சபைக்கு, ஏன் படைஸ்தலத்துக்கு நீங்கள் வரவில்லை என்று கேட்கிற போது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் பிரச்சனை, எங்கள் வீட்டில் போராட்டம், எங்கள் வீட்டில் பாடு, எங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கும் படைஸ்தலத்துக்கு வர்றதுக்கும் எங்களுக்கு நேரம் இல்லை இப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் பரலோகம் கேட்கிறது, எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் தேவனை தேடி ஓடுகிற ஜனங்களை தேடிதான் இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் கர்த்தர் வந்து நின்று ஒரு புது நம்பிக்கை தருகிறார். உயிர்த்தெழுந்த தேவன் தரிசனமாக வேண்டும் என்றால் ஆண்டவர் மேல ஒரு அன்பு வேணும். மூன்றாவதாக யோவான் 20வது அதிகாரம் 2-3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 20வது அதிகாரம் 2-3 வசனங்கள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். என் அன்புக்குரியவர்களை, இந்த வார்த்தையை மிக கவனமாக கேட்போம். மகதலேனா மரியாள் ஓடி சென்று சீஷர்களிடத்துல சொல்றாங்க. அப்ப 2 சீஷர்கள் ஓடுறாங்க, கல்லறையை நோக்கி ஓடுறாங்க. ஒன்று பேது, இரண்டாவது மற்ற சீஷன். அதுதான் யோவான் அப்போஸ்தலன் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். 2 பேர் ஓடுகிறார்கள். 2 பேரும் கல்லறையின் அருகாமையில் வருகிறார்கள். மொத்தம் 3 பேர் திருப்பி ஓடி வந்தார்கள். ஒன்று பேதுரு, இரண்டாவது யோவான், மூன்றாவது மகதலேனா மரியாள். 3 பேரும் கல்லறைக்கு வந்தார்கள். 2 பேர் உள்ளே சென்று பார்த்தார்கள். அங்கே ஆண்டவர் இல்லை, அவரை பொதிந்திருந்த அந்த சீலைகள் மாத்திரம் இருந்தது. ஆகவே அதை பார்த்து விட்டு ஓடி வந்த பேதுருவும் யோவானும் திரும்ப போய்விட்டார்கள். ஒன்று நின்று நீங்களும் நானும் கவனிக்க வேண்டியது அவசியம். எதற்காக இந்த மரியாள் ஓடி போனாள்? எதற்காக ஓடி சென்று தன்னுடைய சீஷர்களிடத்தில் இவள் சொல்ல காரணம் என்ன? இவர்கள் வந்து பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள் என்று தானே அவள் நினைத்திருக்க முடியும். ஆனால் இவர்கள் வந்து பார்த்தது உண்மை, ஓடி வந்தது உண்மை, பார்த்தது உண்மை. ஆனால் எதையுமே சொல்லாமல் அவர்கள் திரும்பி போனது உண்மை. என் அன்புக்குரியவர்களே, சில பேர் சொல்லலாம் இந்த காலை நேரத்தில்,
யாருமே இல்லை நம்மை தேற்றுகிறதற்கு, நல்லதொரு வார்த்தை சொல்றதுக்கு யாருமே இல்லை. அப்படின்னு சொல்ற சிலரை பார்த்து பரலோகம் இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார், அவர்தான் உங்களுக்கு தரிசனமாகுகிற நல்ல ஆண்டவர். மரியாளுக்கு ஏன் ஆண்டவர் தரிசனமானா? நம்பி இருந்த எல்லா நம்பிக்கையும் அற்று போனப்போ, எனக்கு இவர்கள் நல்ல வார்த்தை சொல்லுவார்கள் என்று நம்பி இருந்த அந்த 2 சிஷ்யர்களும் எதையுமே பேசாமல் போனப்போ, அருமையான அந்த மரியாள் விடாப்பிடியாய் அங்கே நின்று கொண்டிருந்தாள். 3வது வேதம் சொல்கிறது, யோவான் 20வது அதிகாரம் 11-12 மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். மிக முக்கியமாக அறிய வேண்டிய ஒரு விஷயம், எல்லாரும் போனதுக்கு அப்புறம், எல்லாருமே எதுவுமே பேசாமல் போனதுக்கு அப்புறம் அங்கேயே நின்று அழுது கொண்டிருந்த ஒரு மரியாள். இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் பரலோகம் ஒரு சிலரை பார்த்து பேச விரும்புகிறது. அழுது கொண்டிருக்கிற, யாருமே இல்லாமல் நிற்கிற, திகைத்து நிற்கிற, என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிற, எல்லாரும் கைவிட்ட சூழலில் நிற்கிற ஒரு சிலரை பார்த்து இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் பரலோகம் பேசுகிறது. என் அன்பு மரியாளே, அழாதே, உனக்காகவே முதல் முறையாக தரிசனமாகிற ஒரு தேவன் உண்டு. அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அழாதே தேவ பிள்ளையே, அழாதே. எந்த ஒரு மனிதன் அழுகிறானோ அந்த மனிதனுடைய அழுகையின் கண்ணீரை துடைப்பதற்கு உயிரோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அன்னாள் என்கிற சகோதரி அழுதப்போ ஆண்டவர் அவளுடைய அழுகையின் கண்ணீரை மாற்றினார். ஆகாரின் அழுகையின் கண்ணீரை மாற்றினார். மரியாளுடைய அழுகையின் கண்ணீரை மாற்றினார். அன்புக்குரியவர்களே, அழுகிற யாராவது என்னை கேட்பீர்கள் என்றால், உங்களை பார்த்து பரலோகம் சொல்லுகிறது, உயிர் தெழுந்த ஒரு ஆண்டவர் உண்டு, உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லமை உடையவர் அல்லவா? யோவான் 20வது அதிகாரம் அந்த 11-15 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நீங்கள் திருப்பி வாசித்து பார்த்தால், ஒருவர் நிற்கிறார், அவர் இயேசு. அந்த இயேசு தோட்டக்காரன் போல் நிற்கிறதுனால தோட்டக்காரன் என்று எண்ணி அவரை, அந்த மனுஷனை பார்த்து, இயேசுவை பார்த்து அவள் கேட்கிறார், யாராவது என் எஜமானனை எடுத்து கொண்டு போனது நீங்க பார்த்துருந்தா நீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன், நான் போய் எடுத்துக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப யோசிக்க தகுந்ததாக இந்த காலை நேரத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒரு அம்மாவால், ஒரு சகோதரியால், ஒரு பெண்ணால் ஒரு சரீரத்தை எப்படி தூக்கி கொண்டு வர முடியும்? ஒரு சரீரத்தை எப்படி அவள் எடுத்து கொண்டு வர முடியும்? யாருமே கூட இல்லை, ஒரு ஆணினுடைய துணை இல்லை. ஆனால் அவள் கேட்கிறாய், நீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வர்றேங்கிறா. என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை நமக்கு ஒன்று சொல்லுகிறது, அவள் அந்த ஆண்டவர் மேல வைத்த ஒரு பாசம், அதீத அன்பு. எதுனாலும் பரவாயில்ல, எந்த சூழல்கள் மாறி போனாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் வேண்டும் என்கிற ஒரு சூழலில் அந்த சகோதரி வந்ததுனால தான் முதல் முறையாக ஆண்டவர் தரிசனமா இந்த காலை நேரத்தில் பரலோகங்களோட பேசுதுன்னு நான் நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, அழுது கொண்டிருக்கிற, யாரும் இல்லாமல் நிற்கிற, கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் நிற்கிற, உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் தன்னந்தனியாக நடு ரோட்டில் நடுத்தெருவில் விட்டு சென்று கலங்கி போய் நிற்கிற, இனி எனக்கு யாருமே இல்லை என்கிற வேதனையோட இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்துருமோ என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலரை பார்த்து பரலோகம் சொல்லுகிறது, உயிர் தெழுந்த ஒரு தேவன் உண்டு. யாருக்கும் தரிசனமாகாம முதல் முறையாக அழுது கொண்டிருந்த ஒரு சகோதரிக்கு அவர் தரிசனமானது உண்மை என்றால், இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற உங்களை தேடி இந்த காலை நேரத்தில் பரலோகம் வந்து நிற்கிறது. தேவ பிள்ளைகளே, உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொரு பேரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் 2000 வருஷத்துக்கு முன்பதாய் இந்த உலகத்தில் வந்து பாடுகள் பட்டு, அடிக்கப்பட்டு, சிலுவையில் தொங்கி, அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து
எங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்க வந்த தெய்வமே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊடகத்தின் வழியாய் ஒரு கூட்டம் பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது முதல் முறையாக தரிசனமான அந்த சம்பவத்தை வைத்து தேவன் எங்களோட கூட பேசினீர் ஆண்டவரே. அழுகையின் கண்ணீரை மாற்றுவதற்காக, வேதனையின் உச்சத்தை எங்களுடைய வாழ்விலிருந்து எடுத்து போடுவதற்காக உயிரோடு கூட எழுந்து நிற்கிற எங்களுடைய தேவனை நாங்கள் நோக்கி பார்த்து நன்றி சொல்கிறோம் அப்பா. எல்லாருடைய முகங்களிலிருந்து கண்ணீரை நான் துடைப்பேன் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் அழுகையோடு இருக்கிற ஒரு கூட்டம் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும். ஒரு வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையில தொங்க விடப்பட்டு அழுகையோடு நின்ற ஒரு கூட்டத்தை பார்த்து உயிர்த்தெழுந்து என் ஆண்டவர் சொன்னீரே, அழாதே என்று சொன்னீரே. அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் எங்களுடைய பிள்ளைகளின் நடுவாக உச்சரிக்கப்படட்டுமே. கண்ணீரை மாற்றுவீராக, வேதனைகளை மாற்றுவீராக. உம்முடைய அளவில்லாத ஒரு மகிமை இந்த காலை நேரத்தில் இந்த ஊடகத்தின் வழியாய் ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளையும் உட்பிரவேசிப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்னோக்கி போக முடியாம வேதனையோடு நிற்கிற அநேக பிள்ளைகளை என்னை கேட்கலாம் ஆண்டவரே. வாலிபத்திலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை என்னவாய் முடியுமோ என்று வேதனையோடு நிற்கிற அநேக பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் என்னை கேட்கலாம். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும். எங்களுடைய வாழ்வில் ஒரு புது நம்பிக்கை கொடுப்பதற்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலையும் ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ இந்த நாள் அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த ஊடகத்தை ஆசீர்வதியும், இரட்சணிய சேனை ஆசீர்வதியும், தலைவர்களை ஆசீர்வதியும். எங்களுடைய கட்டிமாங்கோடு சபையில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். எங்களுடைய தக்கலை டிவிஷனை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் இன்றும் என்றும் சதா காலமும் நம்ம அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.